தம்பிக்கு பொண்ணு தேடுறேன்னு சொன்னாலும் தான், மகனுக்கு பொண்ணு தேடுறேன்னு சொன்னாலும் தான். வெள்ளை பொண்ணாதான் வேணும், வயசுல குறையதான் வேணும். ஆனால் நான் போயிட்டு கண்ணாடி முன்னுக்கு நின்று பார்த்தா தான் ஏண்ட கம்ப்ளெக்ஷன் எனக்கு தெரியும். இங்கே கோரியா அந்த க்ரீம் அதை பூசி இதை பூசி அதில் வெள்ளையாகிட்டு அப்போ கண்ணாடியை பார்த்த அர்த்தம் இல்லை. அடுத்து இன்னொன்று பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஆப்ஷன் இல்லை. இப்போ ஒயிட்னிங் க்ரீம் பூசியே ஆக வேணும். இல்லைன்னு சொன்னால் இனி ப்ரொஃபைலில் இப்படி எழுதுறது, நான் டார்க்குன்னு எழுதவுமேலா ப்ரௌனுன்னு எழுதவுமேலா எழுதினு சொன்னால் எப்படியுமே மாப்பிள்ளை வரப்போகிறது இல்லை. ஸோ கட்டாயமாக இந்த க்ரீமெல்லாம் யூஸ் பண்ணினா மட்டும்தான் மாப்பிள்ளை ஒன்று கிடைக்குது. ஏன்னா தேடுறவங்களும் அப்படியே வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் தானே இதை முன்னுக்காகி தேடக்கூடியவங்க. ஃபோட்டோவை பார்த்தாச்சு. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னு சொன்னால், ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்போ நேர்லேயும் போயிட்டு பார்த்துட்டு வருமே எப்படி இருக்குமோ தெரியாது. அந்த 10-11 கேஸ் மாதிரி போகிறது. ஒரு ஊரில் 4 பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 4 இடத்துக்கும் போயிட்டு வரேன். 4 வீட்லேயும் ஷார்ட்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. இங்கொண்டு அங்கொண்டு 4 இடத்துலையும் சாப்பிட்டாச்சு வந்தாச்சு. நீங்கள் தான் உங்களோட மகனை இந்த இடத்துல கேவலப்படுத்துறீங்க. ஏண்டா